Hi friends, welcome to Geethu Samayal. இன்னைக்கு நம்ம சேனல்ல நான்வெஜ் லவர்ஸ்க்கு ரொம்ப பிடிச்ச grill chicken ரெசிபி தான் பார்க்க போறோம். அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்கு. நான் இன்னைக்கு 1 கிலோ chicken எடுத்துர்க்கேங்க. சோ நல்லா உப்பு மஞ்சள் தூள் போட்டு கழுவிட்டேன். அப்புறம் இந்த மாதிரி நிறைய ஸ்லிட்ஸ் போட்டுக்கோங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு ஸ்லிட்ஸ் போடுறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்ம மேரினேட் பண்ற மசாலா வந்து உள்ள வரைக்கும் இறங்கும். அடுத்து இந்த ரெசிபிக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 கப் கெட்டி தயிர் எடுத்துர்க்கேன். அடுத்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டேபிள்ஸ்பூன் மிளகாய் தூள், நான் 1 டேபிள்ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்க்குறேன். இது வெறும் கலருக்காக தான், காரம் கம்மியாக தான் இருக்கும். 1 டேபிள்ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள்ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, ஒரு லெமனை ஃபுல்லாக புழிஞ்சு ஜூஸ் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட ஃப்ரெஷ்ஷாக இடித்து வச்ச 1 டீஸ்பூன் பெப்பர் கார்ன்ஸ், அதாவது மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ மசாலா ரெடி. நெக்ஸ்ட் நம்ம ஒவ்வொரு சிக்கன் பீசஸ்லையும் இதை மேரினேட் பண்ணிடலாம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் நல்லா ரப் பண்ணுங்கள். அந்த மசாலா உள்ளே போகிற வரைக்கும் நல்லா ரப் பண்ணிகிட்டே இருங்க. அப்போ தான் வந்து அவுட்டர் லேயரில் மட்டும் மசாலா இருக்காது, உள்ளே சாப்பிட நமக்கு உள்ளே இருக்க ஃப்ளெஷ்லேயும் நமக்கு அந்த மசாலா ஃப்ளேவர் கிடைக்கும். அப்போ தான் நம்மளால் என்ஜாய் பண்ணி சாப்பிட முடியும். இல்லைனா வெறுமனே ரொம்ப பிளாண்டாக இருக்கும் உள்ளே போக போக. நீங்கள் வந்து ஓவர் நைட் மேரினேஷன் பண்ணுறது பெஸ்ட்னு சொல்லுவேன். பிகாஸ் எவ்வளோக்கு எவ்வளோ ஊறுதோ அவ்வளோக்கு அவ்வளோ இது நல்லாயிருக்கும் இந்த ரெசிபி. நான் வந்து ஓவர் நைட் பண்ண போகிறேன். நான் இதை இப்போ மேரினேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு போகிறேன். நெக்ஸ்ட் இதை சமைக்க போகிறேன். அப்படி டைம் இல்லாதவங்க அட்லீஸ்ட் ஒரு மினிமம் 3 ஹவர்ஸாவது மேரினேட் ஆகணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் டே இதை எடுத்துகிட்டு நான் இப்போ பேக் பண்ண போகிறேன். நான் கொஞ்சமாக பட்டர் வைக்கிறேன் எல்லா பீஸ் மேலேயும். ஸோ தட் அது உருக்கி குக் ஆகும்போது அதோட ஃப்ளேவர் இன்னும் சூப்பராக இருக்கும். அவனில் பேக் பண்ணாதவங்க நீங்கள் நார்மல் ஃப்ரைங் பேனில் கொஞ்சம் பட்டரோ ஆயிலோ மிக்ஸ் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி ஒரு பீஸாக ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். சூப்பராக வரும். ஸோ அவனை வந்து நான் ஆல்ரெடி ப்ரீஹீட் பண்ணிட்டேன். ஸோ 180 டிகிரி செல்சியஸில் 20 மினிட்ஸ் ஈச் சைட் வச்சு நான் பேக் பண்ண போகிறேன். இவ்வளோதாங்க, சூப்பரான காரசாரமான கிரில் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. நான் இன்றைக்கி கார்லிக் மைனஸ் சாஸோட சர்வ் பண்ணி என்ஜாய் பண்ண போகிறோம். உங்களுக்கு பிடிச்ச டிப்போட சர்வ் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். நீங்கள் புதினா சட்னி கூட வச்சு சர்வ் பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கனை டேப் பண்ணிவிடுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.